أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து நபித்தோழர்களின் அழகிய வரலாறு என்ற தொடரிலே நபித்தோழர்களுடைய வாழ்க்கை தரக்கூடிய படிப்பினையும் அவர்களுடைய அந்த மார்க்கம் சம்பந்தமான கொள்கை பிடிப்பு, இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகம், இது போன்ற பல்வேறு வகைகளில் நபித்தோழர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்வை அமைத்திருக்கின்றார்கள் என்பது குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிகழ்வு, நபித்தோழர்கள் அவருடைய இந்த மார்க்க விஷயங்களில் எந்த அளவுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக, அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, அதில் உறுதிப்பாடு மிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அதே போன்று சொர்க்கத்தின் மீது ஆசை கொண்டவர்களாகத்தான் இத்தனை தியாகங்களும் இந்த மார்க்கத்தில் அவ்வளோ உறுதிப்பாட்டையும் வெளிக்காட்டினாங்க. ஆகையால் அந்த சொர்க்கம் என்று வந்துவிட்டால் அந்த சொர்க்கத்திற்காக எதையும் செய்வதற்கு முன்வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனுடைய நிலையில தான் நபித்தோழர்கள் அவருடைய அமல்கள் விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எந்த ஒன்றையும் ஒரு போதனை அவர்கள் கேட்டார்கள் என்றால், எதையும் அவர்கள் அதை செவியுற்றார்கள் என்றால், அந்த அமல்களில் அதற்காக அல்லாஹ்வின் தூதர் சொர்க்கம் குறித்து நற்செய்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கொஞ்சமும் என்ன செய்யலை என்றால், அவருடைய பலவீனத்தை எல்லாம் இந்த அமல்கள் விஷயங்களில், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தினுடைய தேவைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால், இந்த மார்க்க விஷயங்களில் அவர்கள் என்ன செய்யவில்லை அப்படின்னு சொன்னால், சமரசம் கொள்ளாமல் அதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து அந்த மார்க்க விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க என்பதை பார்க்க முடிகின்றது. அது போன்ற நல்ல விஷயங்களே நபித்தோழர்களிடத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அது சொர்க்கம் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு அதில் ஆர்வமாக செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அதில் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகை தொழுது விட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது முடிச்சுட்டு வரும்போது, பிலாலே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய கால் ஓசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். நீங்கள் இஸ்லாத்தில் வந்ததுக்கு பிறகு, இஸ்லாத்தில் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரத்யேகமாக ஏதோ ஒரு அமல்களை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. அப்படி செய்கிறது அது என்ன? அப்படி செய்கிறீங்க நீங்கள் உங்களுடைய காலோசையை சொர்க்கத்தில் நான் கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களிடத்தில் ஒரு நற்காரியம் இருக்க, அப்போ என்ன அதை தொடர்ந்து நீங்கள் செய்து வரீங்க அப்படின்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்தில் பெரிய அது மாதிரியான நீங்கள் கேட்குற மாதிரியான விசேஷமான நற்காரியம்லாம் என்ற ஒன்றும் இல்லையே. ஆனால் ஒன்று நான் தொடர்ந்து என்ன செய்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், நான் எப்போதெல்லாம் ஒழு செய்கின்றனோ ஒழு செய்யும்போது நான் எந்த தொழுகையை தொழுக வேண்டும் என்று நினைக்கின்றனோ அந்த தொழுகையை நான் தொழுகாமல் இருந்ததில்லை. ஒழு செய்துவிட்டால் நான் தொழுகக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த ஒழுவின் மூலமாக தொழுகையை நான் நிச்சயமாக என்ன செய்வேன், நிறைவேற்றி விடுவேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பண்பை பாருங்கள். ஒழு செஞ்சுட்டு அவர்கள் அந்த எந்த நேரத்தில் ஒழு செஞ்சாலும் சரி, ஒழு செய்யக்கூடிய நேரமெல்லாம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதுதான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நற்காரியமாக இருந்திருக்கு. இதற்கு தான் அல்லாஹ்வின் தூதரை கேட்குறாங்க, நீங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே வரீங்க, அதனால் அல்லாஹ் உங்களை என்ன பண்ணுறான்னு சொன்னால் சொர்க்கத்தில் புகழ் செய்திருக்கிறான் என்ற அடிப்படையில் உங்களுடைய கால் ஓசையை நான் சொர்க்கத்தில் கேட்டனே என்று அல்லாஹ்வின் தூதர்கள் கேட்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய அந்த சமயத்தில் துவக்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால், எதை ஒன்றும் தனியாக சுயமாக முடிவு செய்ய முடியாத அளவுக்கு அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருந்து அந்த மக்களிடத்தில், அந்த சமுதாய மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவுக்கு துன்பங்களை எல்லாம் அனுபவித்தாங்க, நெருக்கடிகளை அனுபவித்தாங்க. பெரிய ஒரு செல்வந்தர்களாக பொருளாதாரத்தில் மேம்பட்டு மிதமிஞ்சிய அளவுக்கு அவர்களுக்கு நேரமெல்லாம் அதிகமாக நேரமெல்லாம் இருந்து
அவங்க எந்த நேரத்தில் ஒலு செஞ்சாலும் ஒரு உபரியான வணக்க வழிபாடுகளை கடமையான தொழுகைக்குண்டான நேரங்களில் ஒலு செஞ்சாலும் அதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழலை. அவங்க ஒரு பெரிய அளவுக்கு செல்வந்தராக இல்லை. அவங்களுக்கு உண்டான வாழ்வு என்பது ஆரம்பத்தில் துவக்கத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அவர் அடிமையிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு அதன் பிறகு தான் கொஞ்சம் சுதந்திரம் பெறுறாங்க. சுதந்திரம் பெற்று அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவுக்குலாம் கிடையாது. எல்லாம் இன்றைக்கி நம்ம மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன? இன்றைக்கி அமல்கள் விஷயங்களை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி ஒரு தொழுகையை மார்க்க விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒன்றை எடுத்துக்கிட்டால் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, உலகத்தினுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்து அதில் நம்ம ஒரு செட்டில் ஆன பிறகு, அதில் நம்ம ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை அமைஞ்ச பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும். அதன் பிறகு நம்மளுடைய வழியை இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம், வணக்க வழிபாடுகளில் நம்ம கவனம் செலுத்தலாம் என்று இன்னைக்கு மக்களிடத்தில் மனநிலை இருக்கா இல்லையா? ஆனால் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க. அவர்களுக்கென்று மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழல்லாம் இல்லாத நிலையில் கூட அவர்கள் இந்த மார்க்க விஷயத்திற்காக அமல்கள் விஷயங்களில் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பண்பு தான் நம்மளுக்கு இன்றைக்கி அவசியமான தேவையாக இருக்குது. அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் பெற வேண்டிய பாடமாகவும் இருக்குது. அதே மாதிரி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பண்பை பாருங்கள். எப்படிப்பட்ட ஒன்றை அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து ஒரு செய்தியை பெறுறாங்க. என்ன செய்தியை பெறுறாங்க? தினந்தோறும் யார் பகலும் மற்றும் இரவில் யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்தை அவர்கள் தொழுகிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகிறான். அவர்களுக்கென்று தினந்தோறும் யாரும் விடாமல் இந்த தொழுகையை சுன்னத்தையான தொழுகையை நிறைவேற்றுறாங்களோ, இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகை எழுப்புறான்னு சொன்ன இந்த கேள்வி ஹதீஸ் அல்லாஹ் தூதர்கிட்ட அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த கேட்ட நாளிலிருந்து அந்த தருணத்தில் இருந்து அந்த 12 ரக்காயத்தை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டே இருக்கிறாங்க. இந்த செய்தியை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கேட்குறாங்க. இந்த செய்தியை கேட்குறாங்க. யார் கேட்குறாங்கன்னா, அன்ஃபஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது அவர்களிடத்தில் இருந்து இந்த செய்தியை எப்போது அவங்க அறிவிக்கிறாங்க, என்ன அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், ஹதீஸை பொறுத்த மட்டும் அல்லாஹ்வின் தூதர் அறிவித்து அதன் பிறகு நபி தோழர்கள் நபி தோழியர்களிடத்தில் இருந்து அதன் பிறகு வரக்கூடிய இமாம்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் இப்படி தொடர்ச்சியாக வர்றது தான் ஹதீஸுடைய வழிமுறைகள். இப்படி ஹதீஸுகள் வர்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு புத்தகமாக வைத்து கொண்டு அதை வாசித்து அதில் நம்மளுக்கு தேவையான தகவலை திரட்டிக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த ஹதீஸை பெறுவதே கேட்பதே எதற்குன்னு சொன்னால் கல்விக்காக, மார்க்க அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த அமல்களில் நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும், செய்தி மார்க்க விஷயத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் எல்லாம் கேட்டு 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 என்ன பண்ணுறாங்கன்னா அறிவிக்கக்கூடிய நிலைகள்லாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதுதான் இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. என்ன பார்க்குறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அறிவிக்கக்கூடியதை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பின்பற்றுறாங்க. அதை நான் ஒருபோது என்ன பண்ணுறதில்ல, விட்டதே இல்லை. அதன் பிறகு அவர்களிடத்திலிருந்து கேட்ட செய்தியை உம்மு ஹபீபாவிடம் இருந்து நான் இந்த செய்தியை கேட்டதில் இருந்து நான் இந்த 12 ரக்காயத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவனாகத்தான் இருந்தேன். அன்பசாரா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பசாவிடம் இருந்து நான் கேட்டதுலேருந்து அம்ரி இப்னு அவுஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய செய்தியை அன்பசாவிடம் இருந்து நான் கேட்டதிலிருந்து நான் இந்த 12 ரக்காயத்தை விட்டதே இல்லை, நானும் இதை என்ன பண்ணுறேன், அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நுஹ்மான் இப்னு சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த செய்தியை அம்ரு இப்னு அவுஸிடம் இருந்து கிடைக்குது. இந்த செய்தியை கேட்டவொன்னே அவங்க சொல்கிறாங்க, நான் எப்போது அம்ரு இப்னு அவுஸிடம் இருந்து இந்த செய்தியை நான் கேட்டோனோ அன்னையில இருந்து நான் இந்த 12 ரக்காயத் தொழுகையை நான் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். அது வரைக்கும் என்ன பண்ண, அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு அந்த தொழுகையை நான் விட்டதே இல்லை.
நான் அப்படியே அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல இருந்து அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளருமே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எனக்கு கிடைத்ததிலிருந்து நான் அந்த தொழுகை விட்டதில்லை, எனக்கு கிடைத்ததிலிருந்து நான் அந்த தொழுகையை விட்டதில்லை என்று இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த செய்திகள் நமக்கு எத்தனை முறை நம்ம பல பயான்களில் கேட்டிருப்போம், பல செய்திகளில் படிச்சிருப்போம், நிகழ்ச்சிகளில் இதை கலந்து கொள்ளும் போது நம்மளுக்கு எடுத்துரைத்திருப்பாங்க. ஆனால் எடுத்துரைத்திருந்தால் இன்னைக்கு இந்த மாதிரி கேட்ட செய்தியை நாம் தொடர்ந்து பின்பற்றுகிறோமா என்பதுதான் இன்றைக்கி நம்ம பெற வேண்டிய படிப்பினை. ஆனால் எதற்காக அவங்க தொடர்ந்து பின்பற்றினாங்க? சொல்லப்பட்டது என்னன்னா சாதாரண விஷயத்தை சொல்லலை. இந்த தொழுகையை அவர்கள் 12 ரக்காயத்துகளை அவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் இதற்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புறான்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லிட்டாங்க. சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்களே, ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைத்தால் இந்த உலகத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறதுனால சொர்க்கத்தில் மாளிகைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு அருட்கொடை. அந்த மாளிகையில் போய் தங்க வேண்டும் என்ற ஆசை, அந்த சொர்க்கத்தில் அந்த மாளிகையில் நம்ம குடியேற வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆவல் அவர்களிடத்தில் ஒவ்வொருத்தையுமே இருந்ததுனால தான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அனைவருமே கிடைத்த உடனே அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி சொர்க்கத்தில் கிடைத்திருக்குன்னு இந்த செய்தியை நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஆர்வம் காட்டலை. அது மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளிடத்தில் ஒரு ஆவல், ஒரு ஆசை, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு கிடைச்சாலே பெரிய விஷயம்ட்டு உலகத்தை விட சிறந்ததுன்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய சொர்க்கத்தில் பெரிய மாளிகை ஒரு எழுப்புறான்னு சொன்னால், மாளிகைனா சின்னதா, மாளிகைனா பெரியதை தான் மாளிகைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மாளிகை அல்லாஹ் எழுப்புறான்னு சொன்னால் அப்படிப்பட்டது எனக்கு கிடைக்கணுமேன்ற ஒரு எண்ணம், ஆசை வந்திருக்கணும்ல. ஆனால் மாறாக நம்மளிடத்தில் என்ன பண்பு இருக்கும்? இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டு விட்டு சாதாரணமாக கடந்து ஒரு தகவல், இது ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு கேட்டும் கேட்காத மாதிரி நம்ம கடந்து செல்வோம். அதே இந்த உலகத்துக்கு பக்கமாக சம்பந்தம் நம்மள்கிட்ட சொன்னால், இந்த உலகம் குறித்து, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆஃபர் குறித்து சொன்னால், ஒரு ஆஃபர் சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க ரமலான் மாதத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த ரமலான் மாதத்தில் ஒரு உடையை பற்றி சொல்லுங்களேன். ஒரு ஆடை சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு அறிவிப்பு போடுறாங்க. ஒரு ஆடை இன்றைக்கி வாங்கணும்னு சொன்னால், ஒரு ஆடை வாங்கினா 2 ஆடை ஃப்ரீயா, ஒரு புடவை வாங்கினா 2 புடவை ஃப்ரீ, ஒரு சட்டை வாங்கினா 2 சட்டை ஃப்ரீ, இல்லை சட்டை ஃப்ரீன்னு கூட வேண்டாம், ஒரு 5 சட்டை வாங்கினா 1000 ரூபான்னு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு பண்ணுறான், 5 பேண்ட் வாங்கினா 1000 ரூபான்னு அறிவிப்பு பண்ணுறான். ஓடுறோமா இல்லையா? நம்ம இன்றைக்கி ஆஃபர் கிடைச்சா எங்கடா ஆஃபர் கிடைக்கும், எங்கே மலிவாக கிடைக்கும், எங்கே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கிடைக்கும், எங்கே இது மாதிரி சிறப்பான ஒரு அறிவிப்புகள்லாம் வரும்னு சொல்லி இதன் பின்னணியில் நம்ம ஓடுறோம். இதை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே ஆஃபர் கிடைக்கும்? ரமலான் மாதத்தில் நம்மளுக்கு புத்தாடை வாங்குவதற்குண்டான அந்த சிந்தனை வரும்போது என்ன தேட ஆரம்பிச்சிடுவோன்னா, எந்த கடையில் என்ன ஆஃபர் போட்டிருக்கான், எத்தனை % தள்ளுபடி போட்டிருக்கிறான், இதை நம்ம பார்த்து அந்த கடைக்கு தேடி பிடிச்சி அந்த கடையில் போனால் அதற்காக மக்கள் முண்டியடித்து கொண்டிருந்தால், என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இதில் போய் நம்ம நின்று வாங்கணுமா, இது இல்லைன்னா வேறு கடை இல்லை இப்படின்னு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? அதை தாண்டி அதில் எப்படியாவது முண்டியடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த சலுகையை, அந்த ஃப்ரீயை, ஆஃபரை நம்ம கண்டிப்பாக நம்ம பெற்றணும் என்று இன்றைக்கி மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கூட்ட நெரிசலில் போய் நிற்கிறாங்களா இல்லையா? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, காசை கொடுத்தா தான், சும்மா ஒன்றும் கொடுக்கல, சும்மா கொடுத்தா கூட ஒரு பேச்சுக்கு அப்படி போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம், நம்மளிடத்துல இருந்து விலை கொடுத்து வாங்குறதுல அவன் நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுவான். ஒரு வியாபாரி ஒரு நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுவானா? வியாபாரம் பண்ண மாட்டான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தரம் நிறைந்த பொருளைத்தானே கொடுக்க போகிறான் என்று கூட சிந்திக்காமல், அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறோன்னு சொன்னால், ஆஹா ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீங்கிறான், ஒன்று வாங்கினா 4 ஃப்ரீங்கிறான், ஓடு அதில் போய் நிற்ப வாங்குவோம் இப்படின்ட்டு போகிறோமே. அந்த சிந்தனை இந்த உலகத்தின் பக்கம் ஒரு ஆஃபருக்காக, ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு சலுகைக்காக இப்படி நம்ம வைக்கிறோன்னு சொன்னால், அல்லாஹ் மறுமையில் ஒரு 12 ரக்காயத்துகளை தினம்தோறும் நிறைவேற்றி தொழுகுதால் அவர்களுக்கு அல்லாஹ் மாளிகையில் அதற்கு சொர்க்கத்தை ஆஃபராக கொடுக்குறான். வச்சுக்கோ, நீ எனக்கு நன்றி செலுத்த உபரியான வணக்க வழிபாடை நீ தொடர்ந்து செய்கிறப்பா, உனக்காக நீ தொழுகக்கூடிய காலமெல்லாம் அந்த மாளிகை நான் எழுப்பிக்கொண்டே இருக்கிறேன், வா நீ தொழுது முடிச்சுட்டு மரணத்திற்கு பிறகு என்னை சந்திக்கக்கூடிய அந்த நாளில் நீ வரும்போது நீ தொழுத வணக்க வழிபாடு செய்த அந்த விஷயத்திற்கு உனக்கு நான் மாளிகை பரிசா தரேன்
என்று அல்லாஹ் அந்த மாளிகை ஏற்படுத்துகிறானே, இதற்கு நம்ம போட்டி போடுறோமா? இதற்கு நம்ம ஆசைப்படுறோமா? இதை ஆசைப்பட்டு இதை செய்வதற்கான ஒரு எண்ணம் நம்மளிடத்தில் ஏற்படுதா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைகள் நம்மளிடத்தில் இல்லைன்னு சொன்னால், நம்ம நபித்தோழருடைய வாழ்க்கையில் நம்ம பெற வேண்டிய பாடம் இதுவாகத்தான். அழகிய வரலாறே இது தானே. இன்றைக்கி நம்மள்கிட்ட பெற வேண்டிய பாடம் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்ப சூழல், அல்லாஹ்வின் தூதரே மிகப்பெரிய ஒரு வறுமை கோட்டில் இருந்தவங்க தான். அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய அளவுக்கு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆளுகையில் ஆட்சி செய்தாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் உணவு விஷயங்களோ அவருடைய வாழ்க்கை விஷயங்களோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டில் தான் இருக்கும். பல மாதங்கள் அடுப்பு பற்ற வைக்காத நிலையில் தான் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருது. அப்போ அவங்களுடைய மகளார் எப்படி இருப்பாங்க? மகளாருக்கும் இதே நிலை தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், திருமணம் முடித்து அவர்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய அந்த வீட்டு வேலைகள் செய்யும்போது எல்லாம் அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வீட்டு வேலை அனைத்தையும் செய்கிறாங்க. மாவு அரைக்கிறது, திருகையில் அரைக்கிறதுல இருந்து அவங்க கையெல்லாம் பார்த்தா அவ்வளோ செவந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அப்போது ஒரு தகவல் ஒன்று வருது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைக்குது. அப்படி செய்தி கிடைக்கும்போது என்ன செய்தினா, போரில் கிடைத்த ஒரு அடிமை அல்லாஹ்வின் தூதருக்கு கிடைத்திருக்கு. இது அல்லாஹ்வின் தூதர்கள் விரும்பியவர்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. தேவையுடையவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த அடிமையை பங்கிட்டு கொடுப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறாங்க இப்படின்னு செய்தி கிடைக்குது. இப்போ இவங்க யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், நமக்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழல் இதாக இருக்குது, வேலை செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது, வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்குது, இது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வின் தூதர் தேவையுடையவருக்கு கொடுப்பதாக ஒரு செய்தி வருது. அப்போ நமக்கு வீட்டில் ஒரு அடிமையை கொடுத்தாங்கன்னு சொன்னால், அவங்கள நல்ல முறையில் என்ன பண்ணலாம், நம்ம வேலைகளுக்கு பயன்படுத்திக்கலாமே, நம்ம போய் அந்த அடிமையை வேணால் கேட்டுட்டு வருவோம். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப உரிமை படைத்த தந்தையாக இருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் ரொம்ப நேசித்த மகளாராக இருக்கிறாங்க, ஈரக்குலை என்று சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மகளார் கேட்டு மறுக்கவா போகிறாங்க? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம போய் கேட்டுருவோன்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி சந்திக்கிறதுக்காக போகக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ்வின் தூதர் வீட்டில் இல்லை. அல்லாஹ்வின் தூதரை தேடி வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் இல்லை. மாறாக அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் இல்லைன்ன உடனே செய்தியை கிடைச்ச உடனே, நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி அல்லாஹ்வின் தூதருக்கு ஏதோ ஒரு அடிமை போரில் கிடைத்ததாகவும் அதை தேவையுடையவருக்கு அல்லாஹ்வின் தூதர் கொடுக்க போகிறாங்களாம் என்ற ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிது. அதான் எனக்கும் வீட்டில் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இப்படி இதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி, வந்தால் சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க. போனால் அல்லாஹ்வின் தூதர் இரவில் சாயந்தரமாக வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வந்த பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, உங்களுடைய மகளார் ஃபாத்திமா வந்தாங்க, வந்த பிறகு உங்கள்கிட்ட இந்த இருக்கக்கூடிய அடிமையை வாங்கிட்டு போகலாம், அவங்க வீட்டு வேலை செய்ய முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறதுனால அல்லாஹ்வின் தூதரை கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள்ட்ட தகவல் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வீட்டுக்கு அன்றைய இரவு போகிறாங்க. இரவு போயிட்டு அவங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. படுத்துருக்கும்போது அவங்க அல்லாஹ்வின் தூதரை பார்த்த பிறகு எந்திரிக்க முற்படுறாங்க, படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அங்கே போய் அருகாமையில் நின்று கொண்டு சொல்கிறாங்க, என்ன விஷயமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி செய்தி கிடைச்சது அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உங்களுக்கு அடிமை கிடைத்ததாகவும் அதை தேவையுடையவருக்கு நீங்கள் கொடுக்க போகிறதாகவும் செய்தி கிடைச்சது, அதனால் உங்கள்கிட்ட அந்த அடிமையை வாங்கிட்டு போகலாம், எனக்கு வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாங்கலான்னு வந்தேன், அதுக்கு தான் வந்தேன், வீட்டுக்கு வந்தேன் அப்படின்றாங்க. இப்படி வந்தேன்னு சொன்ன உடனேயே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பிற கஷ்டத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் சொல்லிட்டு, இதை விட உனக்கு சிறந்ததை ஒன்று நான் சொல்லட்டுமா? ஒரு அடிமையை கொடுத்தா உங்களுக்கு என்ன ஏற்பட போகுது? ஒரு அடிமையை கொடுக்கறதுனால வீட்டில் ஒரு 10 வேலை இருக்குன்னா ஒரு 4 வேலையை நீங்கள் பிரித்து கொடுத்து 4 வேலையை அந்த பக்கம் நீங்கள் செய்ய போகிறீங்க. 4 வேலையுடைய சுமை தான் உங்களுக்கு குறையும். 4 வேலையுடைய சுமை குறையிறதுனால இது மறுமையில் ஏதாவது பெரிய மாற்றம் ஏற்பட போகுதா? மறுமையில் அடாவுடைய அருள்குறையை நம்ம பெற முடியுமா அப்படின்ற அடித்தளம். இதை விட உங்களுக்கு சிறந்ததை ஒன்று தரேன் சொல்கிறேன், நீங்கள் அதை பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றினால் அது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு சொர்க்கத்தை பெறக்கூடிய ஒன்று கிடைக்கும், அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால்
அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுடைய சிரமத்தெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க எப்படி எதுக்காக போய் நின்றாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்குது, இப்படின்னு தான் அவங்க போய் அல்லாஹ்வின் தூதர் நிற்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று இதை விட உங்களுக்கு சிறந்த ஒன்றை நான் சொல்லித்தரேன், இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குன்ட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன உடனேயே அந்த சிரமத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அது என்னன்னு கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் 33 முறை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் 34 முறை சொல்லுங்கள், இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இதை பின்பற்றக்கூடியவர்களாகவே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா மாறிடுறாங்க. பின்பு என்னன்னா பிற்காலத்தில் அறிவிக்கிறாங்க, ஒரு சிறிய காலத்துக்கு பிறகு அறிவிக்கிறாங்க, போர் ஒன்று ஏற்படுது, சிஃபின் போர்னு சொல்லுவாங்க. அந்த சிஃபின் போர் நடக்கக்கூடிய அன்றைய இரவும் அல்லாஹ்வின் தூதர் எதை சொல்லி கொடுத்தார்களோ அந்த திக்ரை, அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய அந்த திக்ரை என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கும் சொன்னாங்க. அதை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட நான் என்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டனோ அன்றையில் இருந்து நான் இதை தவறாமல் இந்த திக்ரை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் அவ்வளோ அதில் நன்மை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது தொடர்ச்சியாக சிஃபினுடைய இரவுலையுமா நீங்கள் அதை விடலை, அன்றைய இரவு பொழுதுலையும் நீங்கள் இதை தவறாமல் செஞ்சீங்களான்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஆமாம் செஞ்சேன். போர்க்களம்னா எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்? ஒரு போர்க்களம் என்று வந்துவிட்டாலே ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கும். எதிரிகள் எங்கேருந்து எப்போது தாக்குவாங்கன்னு தெரியாது, எப்போது எங்கேருந்து தாக்குதல் தொடுக்க போகிறாங்கன்னு என்பது தெரியாது. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் அந்த போர்க்களம் இருக்கும். எதிரிகள் எந்த நேரத்துலையும் தாக்குதல் செஞ்சிடலாமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு போர்க்களம் ஒரு நிலையற்ற ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு போர்க்களமாக இருந்தாலும் அந்த களத்தில் கூட நினைவோடு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இது சின்ன விஷயம் தானே, இது நம்மளுக்கு என்ன சாதாரணம் தானே. ஒரு திக்ரை சொல்லி கொடுத்தாங்க, 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதும், 33 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்கிறதும், 33 முறை அல்லாஹ் அக்பர் சொல்கிறது நம்ம பார்வையில் சின்னதாக இருக்கும். ஆனால் சொன்னது அல்லாஹ்வின் தூதர், அதில் மிகப்பெரிய அளப்பெரிய நன்மை மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அவர்கள் அதற்கு அந்த பிரதிபலனை எதிர்பார்த்தவர்களாக, அது நம்முடைய பார்வையில் அற்பமாக தெரிஞ்சாலும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒன்றாக பாக்கியமாக அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு இதே நம்மளை ஒப்பிட்டு பாருங்க, ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு இந்த திக்ரை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்படி சொல்லி கொடுத்தா அதில் எவ்வளோ நன்மை. நாம் நாளைக்கு மறுமை நாளில் மீசான் தராசுத்தத்தில் எடை போடக்கூடிய நன்மை தீமை எடை போடக்கூடிய அந்த நாளில் நன்மை கணத்து இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த திக்ருகள் இருக்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு வக்து தொழுகை தொழுகிறோம், ஒரு கடமையான தொழுகையை தொழுகிறோம். சில பேர் பார்த்தா நீங்கள் ஜும்மா தொழுகை கூட தொழுகக்கூடியவங்க தான் இருப்பாங்க. தினந்தோறும் தொழுகக்கூடிய மக்களில் இல்லாமல் ஜும்மா தொழுகை தொழுகக்கூடியவங்க கூட இருப்பாங்க. இப்படி தொழுகிறவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க தொழுகை முடிந்து விட்டு போகக்கூடியதை நீங்கள் பாருங்களேன். தொழுகை ஒரு கடமைத்தான தொழுகை முடிஞ்ச பிறகும், உபரியான ஒரு தொழுகை முடிஞ்ச பிறகும் பாருங்கள், பள்ளிவாசலில் அந்த தொழுகை முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கூட அங்கே என்ன பண்ணுறது இல்லைன்னா இருப்பு கொள்ள மாட்டாங்க. உடனே எந்திரிச்சிடுறது, உடனே போய் வெளியில் அடுத்தடுத்து நம்முடைய உலக தேவை என்று உலகத்தின் பக்கம் உலகத்திற்காக ஓடோடிக்கொண்டே இருப்போம். அதில் இந்த திக்ருகளை சொல்வதற்கு எத்தனை மணி நேரம் ஆகிடும், எவ்வளோ நேரம் ஆக போகுது, அதில் சொல்கிறதுல ஒரு திக்ரை சொல்கிறதுல எவ்வளோ மணிக்கணக்காக ஆகிடும். இந்த வார்த்தையை 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு மணிக்கணக்காக ஆகிடுமா? ஆக போகிறதில்ல. அதிகபட்சம் போனால் 2 நிமிஷம் 3 நிமிஷம். இந்த 2-3 நிமிஷம் உட்காந்து இந்த வார்த்தையை சொல்வதனால் கிடைக்கக்கூடிய பிரதிபலனை கூட துச்சமாக நினச்சி அதெல்லாம் ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம அதை புறந்தள்ளுறோமே. என்ன அப்படி சரி, அப்படி போகக்கூடிய மக்கள் இப்படி தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவசர அவசரமாக ஓடுறாங்கல்ல. அப்படி ஓடக்கூடியவங்க என்ன போய் உலகத்தில் போய் பெரிய விஷயத்தை சாதிக்கவா போகிறாங்க? என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் போய் வெளியில் போகக்கூடிய மக்கள் ஃபோனை எடுத்து மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபோனில் மணிக்கணக்காக நேரத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வீண் விரயம் செய்கிறாங்க. ஃபோனை மணிக்கணக்காக அதில் தேவையற்றதை பார்க்குறாங்க. சமூக ஊடகங்களுக்கு உள்ளே போயிட்டாலே அதுலேருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சிக்கி சின்னாபண்ணமாக ஆகி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்குது. அது உள்ளே போன பிறகு
ஒவ்வொன்றாக பார்த்து 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 அந்த ஆண்ட்ராய்டு டிஸ்பிளேவே போதும் என்னை விட்டுருங்கன்ற அளவுக்கு என்ன ஆகும், போட்டு தேய்ச்சி நம்ம வந்து அடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். இதைத்தான் செய்கிறாங்களே தவிர, ஒருத்தர் வியாபாரிகள் வராங்க, தொழுதுட்டு போகிறாங்கன்னு சொன்னால் கடையில் போய் ஒரு 2 நிமிஷம் இங்கே இருந்து உங்களால் திக்ரு செய்ய முடியும். ஒரு வேலைக்கு போயிட்டு வர மக்கள் வராங்க, ஒரு தொழுகைக்கு வராங்க, தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களே எடுத்துப்போமே, தொழுகிறாங்க, ஒரு 2-3 நிமிஷம் இங்கே வந்து திக்ரை செஞ்சு துவா செஞ்சுட்டு போக முடியும். ஆனால் தொழுகை முடித்தவுடனே ஓடிட்டு அங்கே போய் பார்த்தா உட்காந்து ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. தேவையில்லாததில் தான் என்ன பண்ணுவாங்க, நேரத்தை வீண்வரையமாக செய்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர வேறு என்ன அப்படி சாதிச்சிடுறாங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு 2-3 நிமிடம் நாம் செலவு செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளம் இருக்குது என்பதை உணர மாட்டேன்றாங்களே. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதில் இருந்து போர்க்களத்தில் கூட இதை தவறாமல் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த திக்ரை தொடர்ச்சியாக செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு பாருங்களேன். அல்லாஹ்வின் தூதர் நாவிலிருந்து கேட்டுட்டா போதும், அதற்கு நன்மை என்று வந்துவிட்டால் போதும் அப்படின்ற அடிப்படையில் செயல்பட்டுருக்கிறாங்களே, எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமானது. அதே மாதிரி பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தா, அல்லாஹ்வின் தூதர் வந்து கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் வந்து சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, இன்றைய பொழுது யார் நோன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கு யாராவது நோன்பு வச்சவங்க உண்டா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க. அங்கே இருந்த சபையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே நான் நோன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, இன்றைய தினம் யாராவது ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவங்க யாரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் வந்து ஜனாசாவை பின்தொடர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்கிறாங்க. நான் தான் வந்து ஜனாசாவை பின்தொடர்ந்தேன். அப்போ திரும்ப கேட்குறாங்க, இன்றைக்கி யாராவது ஒரு ஏழைக்கு வந்து உணவளிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே நான் இன்றைக்கி வந்து ஒரு ஏழைக்கு உணவளிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, இன்றைய நாள் நோயாளியை யாராவது நீங்கள் நலம் விசாரிச்சிருக்கீங்களா, அப்படி நலம் விசாரிச்சிருந்தா அப்படி யாரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உடனே வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் இன்றைய நாள் வந்து ஒரு நோயாளியை நலம் விசாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உடனே சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே இந்த பண்பு யார்கிட்ட ஒரு சேராக இருக்கோ அவங்க சொர்க்கம் கண்டிப்பாக செல்வாங்க என்று அல்லாஹ்வின் தூதர் நற்செய்தியை சொல்கிறாங்க. இந்த செயல்பாடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட வந்து ஏதோ அன்றைய நாள் மட்டும் இல்லை, அன்னைக்கு மட்டும் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. தொடர்ச்சியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே அல்லாஹ்வின் தூதர் கேட்கும்போது நான் என்று ஒவ்வொருக்கும் நான் இதில் வந்து செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பண்பை நீங்கள் இன்றைக்கி சிந்தித்து பாருங்கள். இந்த பண்பில் இன்றைக்கி நம்ம வந்து ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறத மிகப்பெரிய சிரமத்துக்குரிய ஒன்றாக என்ன பண்ணுறோம், நம்ம மக்கள்கிட்ட வந்து பார்க்க முடியுது. அதுலேயும் எப்படி சில மக்களுடைய பண்புகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய இந்த தௌஹீத் பிரச்சாரத்துக்கு பிறகு சின்ன பிள்ளையிலிருந்து வயசானவர்கள் வரைக்கும் அதிகமான மக்களை நோன்பு வைப்பதற்குரிய ஒரு நிலையை நம்ம அதற்குண்டான நன்மைகளை எடுத்துரைத்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் போதித்ததினால் இன்றைக்கி அதனுடைய நன்மைகளை உள்வாங்கி இன்றைக்கி அதிகமான மக்கள் நோன்பு நோற்பக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி மாறி இருக்கு அல்லாஹ்வுடைய அருளால். ஆனால் இன்னும் சில பேர்கிட்ட இந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது. இதற்கு முன்பும் இந்த மாதிரியான பழக்க வழக்கம் எப்படி என்ன மாதிரி நோன்பு வைப்பாங்க அப்படின்னு சொன்னால், தலை நோன்பு வச்சிடறேன்னுவாங்க. தலை நோன்பு வைக்கிறதுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு தலை நோன்பு வைக்கிறதுக்கு முதல் நோன்பு வச்சிடுறது. முதல் நோன்பு வச்சு முடிச்சிட்ட உடனேயே அல்ஹம்துலில்லாஹ் என்ட்ரி போட்டாச்சு, அடுத்தடுத்த நோன்புலாம் அவள் தான், இந்த நோன்பு வைக்கிறது கிடையாது. இதோட அடுத்த நோன்பு எப்போ சென்டாப் பண்ணும்போது முடியக்கூடிய நேரத்தில் வந்துடுவாங்க. 27ஆம் கிழமை ஒரு நோன்பை வச்சுட்டு அன்னைக்கு மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பின்பற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அன்றைக்கு தான் லைலத்துல் கத்ருடைய இரவுன்ட்டு இன்றைக்கி மார்க்க விஷயத்தில் பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லி வச்சுருக்கக்கூடிய இமாம்களை அவங்க சொல்வதை நம்பி என்ன பண்ணுறது, அன்றைய நாள் ஒரு 27ஆம் கிழமை ஒரு நோன்பை வச்சுட்டோம்னா ஃபினிஷிங். துவக்கத்தில் வந்தாங்க, அடுத்து வழி அனுப்ப வந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி மக்கள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, கடமையான நோன்பு உங்களுக்கு முன் சென்றோர் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நம் மீது இந்த நோன்பை விதியாக்கியிருக்கிறான், கடமையாக்கியிருக்கிறான். அவர்களுக்கு யாருக்கு முடியலையோ அவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டவர்களை தவிர்த்து அனைவருக்கும் இந்த நோன்பு கடமை. ஆனால் இந்த நோன்பை ஃபர்லான நோன்பை இன்றைக்கி எத்தனை நபர்கள் ஆர்வத்தோடு நோக்கக்கூடியவங்களாக இருக்காங்க?
இதுலேயே நம்ம மக்கள் பலவீனமாக தானே இருக்கிறாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உபரியான நோன்புகளையே அதிகமாக நோக்கக்கூடியவங்க, தொடர்ந்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனாசாவை பின்தொடரக்கூடிய நிலையிலே தொடர்ந்து ஜனாசா இருந்துட்டாலே அவங்க அறியப்பட்டுட்டால் அதை வந்து பின்தொடரக்கூடியவர்களாக தொடர்ந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைகள்லாம் கிடையாது. யாராவது ஒரு நெருங்கிய உறவுகள் வந்து ஜனாசா இருந்தால்தான் போகக்கூடிய ஒன்றாக இருக்கும். பக்கத்தில் ஒரு ஜனாசா இருக்குன்னா கூட என்ன பண்ணுறதில்ல, அதை போய் வந்து நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்ற ஒரு, அதாவது கலந்து கொள்ளணும், அதுக்காக அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதன் மூலமாக ஒரு இறைச்சத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான, ஏன் இதே மாதிரி நானும் மரணிக்கக்கூடியவன் தானே, அது மாதிரி மரணிக்கக்கூடிய இடத்துல தான் நானும் இருக்கேன்னு அந்த ஜனாசாவை பார்க்கும்போது அதை பின்பற்றி நடந்து செல்லும் போது நமக்கு அந்த எண்ணம் ஏற்படும், அந்த ஈமானிய உறுதி ஏற்படும், நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் களையப்படுவதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நிலையை நம்ம பின்பற்றுகிறோமானா இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு தான தர்மங்கள் விஷயத்தில் ஏழைகளுக்கு ஒரு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு மக்களிடத்தில் இருக்க. வசதி படைத்தவர்களை எடுத்து பார்த்தா இன்னைக்கு பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர்கள் செலவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப யோசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ரொம்ப அதற்காக செலவு பண்ணிட்டா குறைஞ்சிரும், நான் கஷ்டப்பட்டதாச்சே, நான் எப்படி நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு இறுக்கி கட்டி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்படி சேர்த்து வைத்த செல்வம் நாளைக்கு மறுமையில் அவனுக்கு பலன் தருமான்னு சொன்னால் நிச்சயமாக பலன் தரவே தராத. நம்ம எதை வந்து கொடுத்துருக்குறோமோ அதுதான் நமக்குரியது. நல் வழியில் செலவு செய்திருந்தால் அந்த நல்வழியில் செலவு செய்தது அதுதான் நமக்குரியதாக நாளைக்கு மறுமையில் வருமே தவிர்த்து சேர்த்து நம்ம எவ்வளோ வைத்திருந்தாலும் அது நமக்குரியதாக இருக்கவே இருக்காதே. அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு அதை அழகான முறையில் பாடம் நடத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஆட்டை அறுத்து பலியிட்டு அல்லாஹ்வின் தூதர் அண்டை வீட்டார்களுக்கு அதை வந்து பங்கிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்குறேன், ஆயிஷாவே என்ன மீதம் இருக்குன்றாங்க. ஒரு செப்பையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்லாத, ஏன் இது இருக்கிறது நம்மளுக்குரியதா, நம்ம எது மற்றவங்களுக்கு கொடுத்தோமோ அதுதான் நமக்குரியது, நம்மளிடத்தில் இருக்கிறது நமக்கு உரியது இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அழகான ஒரு பாடத்தை நடத்துகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தும் நம்ம என்ன பண்ணுறோன்னா செல்வ விஷயத்தில் பொருளாதாரத்தில் எனக்குரியது, நான் செலவு செய்ய மாட்டேன், நான் ஏன் யாருக்கும் கொடுக்கணும் இப்படின்ற இந்த பண்பு வருதே. ஆனால் அவர்கள் ஏழைகளுக்கு அதிகமாக அது தினம்தோறும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நோயாளியாக இருந்தால் போய் நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த பண்பு நம்மளிடத்தில் இருக்குமே ஆனால் நாமும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக நாமும் சொர்க்கம் செல்லக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருப்போம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் எந்த ஒரு அமல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு நற்காரியத்தை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் செய்கிறது, நம்மளால் முடிஞ்ச நாள் செய்கிறது, நம்மளால் முடிஞ்சால் அதை செய்கிறது, இப்படின்ற ஒரு பண்பு நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது. ஒரு இறை நம்பிக்கையாளுடைய பண்பு, மறுமையை முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அது மறுமைதான் ஒரு நிச்சயமான வாழ்வு, இந்த உலக வாழ்வு என்பது அற்பமானது, இந்த உலக வாழ்வு அழியக்கூடியது, மறுமைதான் நிரந்தரம் என்று ஒரு மோமின் இருக்கக்கூடியவனாக இருந்தால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு அமல்கள் விஷயங்கள் தொடர்ந்து நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு பலவீனம் வந்தால், நம்ம எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூர எறிந்துவிட்டு நாம் நம்முடைய மறுமைக்காக நம்மை முற்படுத்த வேண்டும் என்ற இந்த பண்பை நபி தோழர்களிடமிருந்து, நபி தோழிகளிடமிருந்து அழகிய ஒரு வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு பண்பை வளர்த்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல நாயகன் நம் அனைவருக்கும் தந்தொருள் பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.